ஜெய் சாய்ராம். இப்போது நம்ம ஷீரடிக்கு வந்து நம்ம சாய்மா போயிருக்காங்க. அவன்கிட்ட ஒரு சூப்பர் மெசேஜ் ஒன்று கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாயம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க கேட்போம். ஜெய் சாய்ராம்மா. ஜெய் சாய்ராம். நீங்கள் ஷீரடிக்கு போயிருந்தீங்க. அங்கே இது லஞ்சுக்கு எல்லாம் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் ரேட்டில் எல்லாம் ஜாஸ்தி. லஞ்சுக்கு எல்லாம் நம்ம இது சவுத் இந்தியன் டிஷ் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கம்மா? ஒன்றே இல்லைப்பா, நம்ம நேராக ஷிரடி வந்து இறங்கிடணும். ஷிரடி வந்து இறங்கின உடனே சாய் ஸ்னேகல்ன்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுதான் நம்ம தாய்மடி. ஏன்னா நம்ம 2 பேரும் ஷிரடி போயிருந்தப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே தங்கினோம்? சாய் ஸ்னேகல் தங்கியிருந்தோம். அந்த குப்தாஜி எவ்வளவு ஒரு அன்பா பாசம், அவர் அன்பா பார்த்துட்டாரு, பாசமாக பார்த்துக்கிட்டாரு. அது இல்லாமல் அவங்க உணவு நல்லா இருந்துச்சு. எப்படி உணவுன்னு சொல்லி வந்துட்டார்ல குருஜி. அதாவது 3 நேரமும் நம்ம சாப்பாடு தமிழ்நாட்டு முறைப்படி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அதே போல் ரைஸு, தால், நல்ல பப்படம், ஊறுகாய் எல்லாத்தோடவுமே அங்கே டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டு, அதை விட கூடுதல்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு நாள் நம்ம சொதப்பிடுவோம் வீட்டில். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப அருமையாக அற்புதமாக காலையில் 8 மணிக்கே டக்குன்னு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு நம்ம தர்ஷனுக்கு போயிடலாம், சைட் சீயிங் போயிடலாம். அதே போல் மத்தியானம் வரும்போதே 1:30 மணிக்கு சுட சுட சாப்பிட்றலாம். ஈவினிங் ஒரு 7:30 மணிக்கே உணவு தயாராக இருக்கும். சாப்பிட்டுட்டு சுற்றி அடித்து வந்து களைச்சி வந்தால் குப்தாஜி அருமையாக சமைச்சு வச்சுருப்பார். நம்ம அழகாக சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போய் தூங்கிடலாம். என்னுடைய ஃபீலிங் வந்து இது வந்து தாய்மடின்னு நான் சொல்கிறேன். குருஜி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம ஷீரில் இருக்கிறது, நம்ம பாபாட்ட இருக்கிறது நமக்கும் தாய்மடி தான். இப்போது அது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா, நீங்கள் நேராக பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி சாய் ஸ்னேகல் கொண்டு போய் விட்டுருங்கன்னா வெறும் 100 ரூபா தான் வாங்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சாய் நகரில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சாய் ஸ்னேகல்னு சொன்னீங்கன்னா வெறும் 200 ரூபா தான் ஆட்டோ டிரைவர் வாங்குவாங்க. சரி, நாங்கள் இப்போ அந்த அட்ரெஸ்ஸு, அந்த ஆட்டோ டிரைவரோட அட்ரெஸ்ஸு, குப்தாஜியோட அட்ரெஸ்ஸு, அந்த ஹோட்டலுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் கண்டிப்பாக ஷிரடி போனீங்கன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. ஃபுட்டு அண்டு நம்ம தங்குமிடம் நம்ம அஃபர்டபுள் ரேட்டில். நம்ம வந்து ஒரு ஆளுக்கு 10,000, ஒரு நாளைக்கு 8,000, 7,000ன்னு நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. இது ரொம்ப 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 கம்மிங்க. ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு ஆளுக்கு 500 ரூபா தான் வித் ஃபுட்டோட. சரிங்களா? அப்போ என்னென்னு நினச்சி பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்தி சாய் ஸ்னேகலுக்கு வாங்க. 3 நேரம் சாப்பிடுங்க, பாபாவை நல்லா தரிசனம் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, திரும்பி கோயம்புத்தூர் வந்துடுங்க. ஓம் சாய்ராம். உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கம்மா. இதுதான் நம்ம அன்பர்களுக்காக இந்த மெசேஜை தான் நாங்கள் ஷீரடியிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மெசேஜை நீங்கள் இன்னும் உங்களுக்கு யார் யார் ஷீரடி போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். நம்ம பாபா கோவில் கெனடி தியேட்டர் பக்கத்தில் அரசுபுரத்தில் ராஜயோக சாயி மந்திர்னு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். பாபா நல்லருள் செய்வார். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.